நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில் எந்திரிச்சிங்கன்னா அதில் குறிப்பாக இந்த குடும்ப தலைவிகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக செய்வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு தலையை செய்விட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் அடுப்பில் சாம்பாரை கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்த்தாவில் பையன் கேட்பேன், அம்மா புக்கங்க டே அந்த 3வது செல்ஃபில் இருக்குது அப்படின்வாங்க. அதுக்குள்ளே பாத்ரூம்லேருந்து கணவர் குத்துற அடியே துண்டங்க அப்படின்வாரு. கதவுலேருந்து துண்டு எடுத்து த்ரோ பண்ணன அவருக்கு. அந்த அம்மா துண்டை கையில் வச்சுட்டு கரண்டி எடுத்து பாத்ரூமில் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஆஃபீஸ் போக முடியாது, ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் குச்சியோட வேகமாக வீட்டுக்குள்ளே குடுக்குன்னு ஓடுவாங்க. பாம்பு வந்துருச்சாக்குன்னு ஓடி போய் பார்த்தோம்னா அந்த 3 வயசு பிள்ளையை குளிப்பாட்டுறதுக்கு தேடி போவாங்க. ஒரு 3 பேர் குளிப்பாட்டி, 2 பேர் பவுடர் அடிச்சு, 4 பேர் வாயில் இட்லி வச்சு குத்தி திணிச்சு, யூனிஃபார்ம் போட்டுவிட்டு இது மாதிரி கழுத்தில் நறுக்குன்னு ஒரு டையை கட்டி விடுவாங்க. அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? யூனிஃபார்ம் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தின்ன இட்லி தொண்டை விட்டு வெளியே வராமல் இருக்கட்டுமேன்னு தொண்டையோடு சேர்த்து நறுக்குன்னு ஒரு கட்டா கட்டி அந்த பிள்ளை முதுகுல பெரிய மூட்டையை மாட்டி விடுவாங்க. அந்த பயலை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, டேடி அப்படின்றேன். அந்த பையை போய் திறந்து பார்த்தா நமக்கு கிருன்னு வந்துடுது. அதில் ஒரு 40 புத்தகம், 30 நோட்டு, பேனா, பென்சிலு, சோத்துட்டப்பா, தண்ணிக்குன்னு ஆக்சிஜன் சிலிண்டர் தவிர எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க. நிலாக்கு ஆராய்ச்சி ஒன்று போகிற கூட எம்பிட்டு எடுத்து போக மாட்டாங்க. என்எஸ்கே சார் சொன்ன மாதிரி சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாக இந்த சிரிப்புனாரு. இப்படி நினச்சி பாருங்களேன், எல்லாருக்குமே சிரிக்கிற வாய்ப்பு கிடச்சிருச்சு. சாப்பிட்டு சாவகாசமாக வாசலில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு நாய் பார்த்து உங்களை சிரிச்சிட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? கேவலம் ஒரு சொறி நாய் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை அப்படின்னுவோம். அப்படி இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. ஆனால் தெரிஞ்சா என்ன நினைக்கிறீங்க? அதுலேயும் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. நானாச்சும் பரவாயில்ல, மார்ச் 12, அந்த பையன் பிப்ரவரி 8 அப்படின்னு வாங்க. அதில் சில பேர் இன்னும் அட்வான்ஸாக போயிடுவாங்க. ஏன்னா டிசம்பர் 31ண்டாங்க, இன்னும் பிறப்பில்ல நீங்கள் அப்படின்னு வாங்க.